ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் விகடனோட அம்பேத்கர் புக் ரிலீஸ், அதாவது எல்லாருக்கும் மாணவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த புக் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான தலைவர்கள்லாம் கூப்பிட்ருந்தாங்க. அதில் மிக மிக முக்கியமான ஒரு தலைவர், வருங்கால தலைவர் அப்படின்னு சொல்லலாம், அண்ணன் விஜய் அவர்களையும் அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. விஜய் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் நடந்தது. மிகவும் வெற்றிகரமாக நடந்தது. பயங்கரமான கூட்டம், பயங்கரமான ஆதரவு. அந்த மாநாட்டிற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாரும் மக்களுடைய எல்லா கட்சியிலிருந்தும் நிறையா பேர் பிரிந்து போய் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சாங்க. பயங்கரமான தாக்கத்தை இன்னமும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நடந்த விகடனோட எல்லாருக்கும் மாணவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புக் ரிலீஸில் டிவிகே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அது கலந்துக்கிட்டது மட்டும் இல்லை, அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவிகே தலைவர் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இந்த அம்பேத்கர் எல்லாருக்கும் மாணவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புக் ரிலீஸில் இந்த மீட்டிங்கில் நிகழ்ச்சியில் சரவடியாக வெடிச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். பல மக்களுடைய மனசில் தோண்டிகிட்டு இருக்க ஒரு சாமானிய மனுஷனுக்கு இருக்கிற ஆதங்கங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் மூலமாக வெளியே வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். குறிப்பாக ஒரு விஷயத்தை அவர் சொல்லும்போது அரங்கத்தில் பயங்கரமான ஒரு பெரிய ஒரு வைப் உண்டாச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரவடியாக வெடிச்சார்னு தான் சொல்ல முடியும். மக்களுடைய ஒரு சாமானியனுடைய ஆதங்கம் இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத மிக சரளமாக மக்களுடைய குரலாக அவருடைய பேச்சு இருந்தது மேடையில். அந்த பேச்சுக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு இது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வேங்கை வழியில் நடந்த ஒரு தீண்டாமை செயல் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு நீதி கிடைக்கவில்லை. ஆளுகிற கட்சி அதற்கு எந்தவித இதுவும் பண்ணலை, இன்னமும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் பர்டிகுலராக எடுத்து வச்சார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், மணிப்பூரில் நடக்கிற கலவரம், அந்த கலவரத்தையும் குறித்து பேசியிருக்கிறார். அங்கு ஆளுகிற கட்சியும் அப்படி தான் இருக்குது, இங்கே ஆளுகிற கட்சியும் இப்படி தான் இருக்குது. எளிய பிள்ளைகளுக்கு, அதாவது சாமானியர்களுக்கு, ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு எந்த ஒரு நீதியும் நியாயமும் சரியாக கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். குறிப்பாக பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை மிக அழகாக எடுத்துரைந்தார். எல்லாம் திரைப்பட நிகழ்ச்சிகளை இசை வெளியீட்டு விழாவில் சொல்கிற மாதிரி ஒரு குட்டி கதையை போல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கையில் அவர் சந்தித்த ஒடுக்குமுறைகளை பற்றி மிக அழகாக அவர் சொல்லியிருக்காரு. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை இங்கு ஆளுகிற கட்சிக்கு எதிராகவும் மத்தியில் ஆளுகிற கட்சிக்கு எதிராகவும் பல கருத்துக்களையும் கேள்விகளையும் முன் வச்சிருக்கிறாரு இந்த மீட்டிங்கில். நான் சொன்னேன்ல, குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சிக்கு எதிராக, ஆளுங்கட்சிக்கு எதிராக வேங்கை வயல் விஷயத்தில் இன்னமும் அதற்கான
இவர்களுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை, இன்னும் அவர்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரியும், மணிப்பூரில் நடக்கிறதான கலவரத்திற்கு இன்னும் தீர்வு காணப்படலை, அதற்குரிய நியாயம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி மத்தியில் ஆளுகிற கட்சியை குறித்தும் விவாதித்திருக்கிறார். இப்போ விகடன் மிகவும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ஆளுங்கட்சிக்கு ஏன் விலகி நின்று புதிதாக வந்திருக்கிற இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுது? இது ஒரு கேள்வி மக்களிடையே பயங்கரமாக எட்டியிருக்கிறது. இன்னொரு பக்கம் தளபதி அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள், குறிப்பாக மத்தியில் ஆளுகிற பிஜேபிக்கும் தமிழகத்தை ஆளுகிற டிஎம்கே திமுக கட்சிக்கும் மட்டும்தான் எதிராக பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. எனக்கே கொஞ்ச நாட்களாக தான் ஒருத்தர் அடையாளமாக காணப்படுகிறார், இந்த ஆதவ் அர்ஜுனா என்கிறவர். இந்த ஆதவ் அர்ஜுனா எனக்கு தெரிந்து தமிழகத்திலே ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவரை பற்றி தெரியும், பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. ஆனால் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகுதான் அவருடைய அரசியல் நிகழ்ச்சிகளில் அவர் தலை காட்டுறது, பங்கேற்கிறதுலாம் நிறைய தெரிய வருது. அவர் யாருன்னே அதுக்கப்புறம் தான் தெரியுது. இந்த ஆதவ் அர்ஜுனா இந்த விகடன் நடத்தியிருக்கும் எல்லாருக்குமானவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த புக் ரிலீஸ் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து நான் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தளபதி அவர்கள் ஒரு விஷயத்தை மிகவும் பயங்கரமாக உடைத்திருக்கிறார்னு சொல்லலாம். அண்ணல் அம்பேத்கரின் எல்லாருக்கும் மாணவர் அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த புக் ரிலீஸுக்கு விடுதலை சிறுத்தையின் கட்சித் தலைவர் திரு அண்ணன் தொல் திருமாவளவன் ஏன் வரவில்லை என்றும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இதைவிடவா அவருக்கு வேலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு இன்னொரு கேள்வி. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சூசகமாக சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆளுங்கட்சி கூட்டணி கட்சிகள் கொடுக்கின்ற அழுத்தத்தின் காரணமாக அவர் வராமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவருடைய எண்ணமும் சிந்தையும் இங்கே தான் இருக்கும். இன்னொரு விஷயம், இனிமேல் என்னுடன் தான் இருக்கும்ன்ற மாதிரி ஆணித்தனமாக ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். இப்பொழுது தமிழகத்தில் நடக்கின்ற அரசியல் இது என்ன எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, திராவிட கட்சியான ஆளும் கட்சியான திமுக 40க்கு 40 ஜெயித்திருக்கிறார்கள். வருகிற 2026 தேர்தலில் 200க்கு 200 நாங்கள் ஜெயிப்போம் என்று மிக அழுத்தமாக நிறைய மேடைகளிலே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்களும் பேசி வருகிறார்கள். பல திமுக அமைச்சர்களும் அதையே பேசி வருகிறார்கள். சரி, இதை டிவிகே விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தில் இதை குறிப்பிடுகிறார். 200க்கு 200 நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி டைரக்டாகவே டிஎம்கேவை தாக்கி பேசியிருக்கிறார். அப்பொழுது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், வருகிற 2026 தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்திற்குள்ளாக மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிஎம்கே கூட்டணியில் காலங்காலமாக இணைந்திருக்கின்ற
கூட்டணி கட்சிகள் பிரிந்து தமிழக வெற்றிக் கழகத்தோடு சேர்ந்து பிரயாணம் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. இதே மாதிரி தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாநாடு முடிஞ்சு ஒரு பயங்கர வரவேற்பு இருந்தது. அதற்கப்புறம் திமுகவுடன் கூட்டணி கட்சிகளில் இருந்த நிறைய கட்சிகள் மக்கள் நல கூட்டணியாக மாறி பெரும் தோல்வியை தெளிவதை நாம் பார்க்க முடியும். திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் சேர்ந்து மக்கள் நல கூட்டணியாக மாறியது. அதே சூழ்நிலை 2026 பல கட்சிகள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தற்போது வரைக்கும் கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற பல கட்சிகள் பிரிந்து வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி, கடந்த சில நாட்களாகவே காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியிலே ஒரு சலசலப்பு இருந்து வருகிறது. அதை அனைவரும் அறிவர். இந்த சூழ்நிலையிலே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ இருக்க சூழ்நிலையில் இது எதிர்காலத்திலே அந்த 2026 தேர்தலில் காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து தேர்தலை சந்திப்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. சரி, இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி கட்சிகளில் சிலவும் மட்டுமே 2026 தேர்தலை சந்திக்கும். பிற்பாடு தேசிய கட்சியான பாஜக யாருடன் கூட்டணி? பொறுத்திருந்து பாருங்கள். மிகவும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் 2026 தேர்தலில் நடக்கப் போகிறது. அதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கிறோம். திரு அண்ணன் அவர்கள் இந்த எல்லாருக்குமானவர் அம்பேத்கர் என்ற புக் ரிலீஸில் அவர் அழகாக மத்தியில் ஆளுகிற எதிர்க்கட்சியும் தற்பொழுது ஆளுகிற ஆளுங்கட்சியான தமிழகத்தை ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வேங்கை வெயில் இன்னும் உரிய நீதி கிடைக்கவில்லை என்று தமிழகத்தில் ஆளுகிற கட்சியையும், மணிப்பூர் கலவரத்திற்கு முடிவு ஏற்பாடு பண்ணவில்லை என்று மத்தியில் ஆளுகிற கட்சியும், திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியும் விமர்சித்து நேரடியாகவே பேசியிருக்கிறார். இது அவருடைய அரசியல் பயணத்தில் இரண்டாவது ஒரு மைல்கல் என்று சொல்லலாம். ஏனால் மாநாடு ரஜினியை போல இவரும் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டார் அப்படின்ற பல பேர் பேசியிருந்தாங்க. அரசியலுக்கு வந்தாலும் ஒரு சார் தான் நிற்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அரசியலுக்கு வந்தாலும் தமிழ் தேசிய அரசியலை ஆதரிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அரசியலுக்கு வந்தால் திராவிட கொள்கைகளை மட்டுமே பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. அரசியலுக்கு வந்தால் எப்படி சொல்கிறதுனா, ஒருவேளை வந்தால் இந்த மாதிரி பலவேறு விமர்சனங்களுக்குள்ளானார். மாநாட்டிலே அந்த ஒவ்வொரு விமர்சனங்களுக்கு பதில் கொடுக்கிற மாதிரி, சும்மா கிடையாது, ஒரு சரவடி பதிலாக அவர் கொள்கைகளிலிருந்து, அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை தலைவர்களுடைய அடிப்படை கருத்துக்களிலிருந்து அவர் உறுதியாக பேசினார். அவருடைய மாநாடு
மிகவும் எதிர்பார்க்கப்பட்டபடியே வெற்றிகரமாக அமைந்தது. அவருடைய மாநாட்டுக்கு பிறகும் பல எதிர்பாராத விஷயங்கள் நடந்தது. பல கட்சிகளிலிருந்து பிரிந்து சென்று தமிழக வெற்றி கழகத்திலே அநேகர் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் இது மட்டும் இந்த வருகின்ற தேர்தலில் 2026 தேர்தலில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜெயிக்க வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரே பதில்தான், சாத்தியம் அவ்வளவு அரிதல்ல. ஆனால் மாற்றத்தை மக்கள் விரும்பினார்கள் என்றால் அது சாத்தியம். இப்பொழுது இந்த அரசியல் அறிவு, அரசியல் தொலைநோக்கு, அரசியல் தற்போதைய நகர்வு, இதை எல்லாவற்றையும் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். மிகவும் புரிந்து கொள்கிற வடிவிலே இருக்கிறார்கள். நாம் ஒரு விஷயத்தை எதிர்க்கிறோம், எதற்காக ஒரு விஷயத்துக்கு நாம் ஆதரவு கொடுக்கிறோம் என்பதை மக்கள் தங்களுடைய விரல் நுனிகளே தெரிந்து கொள்கிற காலம் இதுவாக இருக்கிறது. அதனால் மக்களும் சிந்திப்பார்கள், செயல்படுவார்கள். மாற்றத்தை மக்கள் விரும்பினார்கள் என்றால் மலரப்போவது தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி. மக்கள் மாற்றத்தை எவ்வாறாக அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்பது மக்களுடைய இந்த விரல் நுனியில்தான் இருக்கிறது. மாற்றம் பல மாற்றங்களை கொண்டு வரும். அந்த மாற்றங்கள் பல அர்த்தங்களை உள்ளடக்கி இருக்கும். இதை புரிந்து கொள்கிறவர்கள் சிலர், அதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் பலர், இதை புரிந்தும் தெரிந்தும் அதன்படி நடக்கிறவர்கள் ஒரு சிலர்தான். அதனால் இந்த எல்லாருக்கும் மாணவர் அம்பேத்கர் இந்த புக் ரிலீஸில் அண்ணன் தளபதி அவர்களுடைய பேச்சு ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற சாமானியனுடைய ஒரு குரலாக ஒலித்தது என்று சொல்வதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஆனால் இருந்தாலும் இது போன்ற பேச்சுக்களை, இது போன்ற தைரியமான எதிர்நோக்குகளை அவர் வருங்காலங்களிலும் அவர் கொண்டு பேசணும். முழுமையாக இன்னும் இறங்கி அரசியலில் இறங்கி விளையாடணும்னு சொல்லணும். அந்தளவுக்கு அவர் வரணும். தமிழக மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். இவைகளெல்லாம் போக அரசியல் ஞானம் வேண்டும். அரசியல் ஞானமும் விமர்சனங்களின் மத்தியில் மௌனமும், முடிவுகளில் தெளிவும், பதில்களில் விவேகமும் இருக்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் அவருக்கு அந்த கடவுள் கொடுப்பானாக. என்னுடைய சார்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் இளைய தளபதி விஜய் அவர்கள் சினிமா துறையிலே ஒரு வெற்றியான ஒரு வாகை சூடினது போல தமிழக வெற்றி கழகத்திலும் வெற்றிகள் வந்து குவியட்டும், இன்னும் சிறப்புகள் நடக்கட்டும். ஆனால் மக்கள் கையில், மக்கள் நுனியில் அந்த பதில் இருக்கும். அதுவே உண்மையான ஒரு அரசியல்.